பலருக்கு 20 வயதில் கூட வெள்ளை முடி வர ஆரம்பிக்குது. இதை ப்ரீமெச்சூர் கிரேயிங்னு சொல்லுவாங்க. மெலனின் பற்றாக்குறையால் முடி வெள்ளையாகுது. மெலனின் என்பது முடிக்கு நிறத்தை கொடுக்கும் ஒரு பிக்மெண்ட். மெலனினை உருவாக்கும் ஸ்டெம் செல்ஸ்கள் அழியும் போது அல்லது டேமேஜ் ஆகும்போது முடி அது கலரை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்குது. இதன் விளைவாக நரைமுடிகள் தோன்றுது. நரைமுடியை மீண்டும் கருப்பாக மாற்றும் எந்த ஒரு லோஷன், எந்த ஒரு ஷாம்பு எது போட்டாலும் அதுக்கு பலன் இருக்காது. அத்தகைய தயாரிப்புகளை நீங்கள் வச்சுருந்தா அதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். உங்கள் முடி முதுமை மற்றும் ஜெனட்டிக்ஸ் காரணமாக நிறைத்திருந்தால் அதை மாற்றவோ அல்லது நிறுத்தவோ முடியாது. ஆனால் மன அழுத்தம் ஏற்பட்டால் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் மற்றும் பேலன்ஸ் ஃபுட் மூலம் முடி நரைக்கிறத குறைக்கலாம். பட் நரைமுடி மீண்டும் கருப்பு நிறமாக மாறாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். வைட்டமின் குறைபாடு முடி நரைப்பதற்கு மற்றொரு காரணம். இரும்புச்சத்து, ஃபோலேட், பயோட்டின், வைட்டமின் B6, வைட்டமின் B12, வைட்டமின் D மற்றும் E போன்ற மைக்ரோ நியூட்ரியன்ஸ் குறைபாடு முடி நரைக்கும். உங்கள் உணவில் இந்த பொருட்களை சேர்த்து கொண்டால் கருப்பு முடி வளரும். முடியை பராமரிப்பதில் ஒவ்வொருத்தரோட முறையும் வித்தியாசமானது. முடிக்கு கலரிங் முடியோட நேச்சுரல் கலர் சீக்கிரமாக டேமேஜ் பண்ணும். முடியை ப்ளீச் செய்தால் முடி வெள்ளையாக மாறும். நரைமுடி என்பது சாதாரணமாக வயதாக வரும் ஒரு பகுதியாகும். வெவ்வேறு நபர்கள் வெவ்வேறு வயதில் அதை அனுபவிக்கிறார்கள். சில மருத்துவ நிலைமைகள் மற்றும் வாழ்க்கை முறை காரணிகள் முடி முன்கூட்டியே நரைப்பதற்கு காரணம். தற்போதைய நிலையில் நரைமுடியை மாற்றியமைக்க அல்லது நிறுத்தக்கூடிய பயனுள்ள சிகிச்சை எதுவும் இல்லை. எனவே அத்தகைய தயாரிப்புகளை நம்புவதை தவிர்க்கவும். இந்த தகவல் உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை எல்லாரும் பயன்பெற இதை ஷேர் பண்ணுங்கள். மேலும் லைக் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.